Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம உடம்புல யூரிக் ஆசிட் அதிகமா இருந்தா நமக்கு என்னென்ன பாதிப்புகள் நமக்கு ஏற்படும், யூரிக் ஆசிட் அதிகமா இருந்தா நமக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும், என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், யூரிக் ஆசிட் அதிகமா இருந்தால் அதை குறைப்பதற்கான மூணு அற்புதமான ஜூஸ் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோல ஃபுல் டீடைல்டா பார்ப்போம் फ्रेंड्स. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாலும் நான் வீடியோஸ் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமிடியேட்டா காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நவ் லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. இந்த காலகட்டத்தில் யூரிக் ஆசிட் பிரச்சனை மிகவும் பொதுவாகி விட்டது. நம்மை சுற்றியுள்ள பெரும்பாலானோர் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கின்றனர். யூரிக் ஆசிட் அதிகமாச்சுன்னா நம்மளுடைய எலும்புகள் போன்ஸ் படிப்படியாக பலவீனம் அடைய தொடங்கும். கால்களில் வீக்கமும் விரைப்பும் ஏற்பட்டு நடக்க முடியாமல் சிலர் சிரமப்படுகின்றனர். இது சிறுநீரகத்திலிருந்து கல்லீரல் வரை பாதிக்க தொடங்கும். இதை தவிர்க்க நம் அன்றாட உணவு மற்றும் வாழ்க்கை முறைகளில் மாற்றங்களை செய்ய வேண்டும். வழக்கமான உடற்பயிற்சியுடன் உணவு முறையை கடைபிடிப்பது நிவாரணத்தை கொடுக்கும். இருப்பினும் சில எளிய வீட்டு வைத்தியங்களையும் கடைபிடிப்பதன் மூலம் இந்த தொல்லையில் இருந்து விடுபடலாம். இப்போ நமக்கு யூரிக் ஆசிட் நம்ம உடம்புல அதிகமாச்சுன்னா அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ், என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னு பார்த்தோம்னா, நமக்கு லோயர் பேக் பெயின், அதாவது முதுகுல அடிப்பகுதியில நமக்கு சம்டைம்ஸ் பெயின் இருக்கும், வலி, இல்லைனா நாசியா இல்லைனா வாமிட்டிங், இல்லைனா வாமிட்டிங் சென்சேஷன் நமக்கு இருக்கலாம். ஃபீவர் ஆர் சில்ஸ், காய்ச்சல் அல்லது குளிர், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம உடம்புல யூரிக் ஆசிட் அளவு அதிகமா இருப்பதற்கான சில அறிகுறிகள். இப்போ நம்ம எந்தெந்த பச்சை இலைகளில் யூரிக் ஆசிடை குறைக்கும் குணம் உள்ளது மற்றும் அதை எப்படி குடிக்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். நம்ம பார்க்க போற இந்த 3 மேஜிக் ஜூஸ் என்ன செய்யும்னா, எலும்புகளில் உறைந்திருக்கும் அழுக்கு யூரிக் ஆசிட் படிகங்களை உடைத்து மூட்டு மற்றும் முழங்கால் வலியை குறைக்கும். 3 ஜூஸ்ல முதல் இடம் பிடிப்பது என்னன்னு பார்த்தோம்னா, புதினா இலைச்சாறு, மின்ட் ஜூஸ். புதினா சாறு குடிப்பது யூரிக் ஆசிட் அளவை குறைக்க உதவுகிறது. உணவில் அதிகப்படியான பியூரின்கள் இருப்பதால் சிறுநீரகங்கள் உடலில் இருந்து கழிவுகளை வடிகட்ட தவறிவிடுகின்றன. இதன் காரணமாக யூரிக் ஆசிட் எலும்புகளின் இடைவெளியில் படிகங்களாகவும் சிறுநீரகங்களில் கற்களாகவும் கிட்னி ஸ்டோன்ஸ் குவிய தொடங்குகின்றன. இந்த சூழ்நிலையில் புதினா இலைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு புதினாவில் அதிக அளவு அயன் சத்துக்கள், பொட்டாசியம் மற்றும் மேங்கனீஸ் சத்துக்கள் இருக்குது. மேலும் இது விட்டமின் ஏ மற்றும் ஃபோலேட் அதிகமாக இந்த புதினாவில் உள்ளது. புதினா இலைகளை உட்கொள்வது மற்றும் உடலின் நச்சுத்தன்மையை நீக்கி சிறுநீரகத்தின் வடிகட்டுதல், கிட்னி ஃபில்ட்ரேஷன் திறனை அதிகரிக்க உதவுகிறது. டெய்லி நம்ம 12 இருந்து 15 இல்லைன்னா மேக்சிமம் 20 புதினா இலைகளை சாப்பிட்டு வந்தாலோ அல்லது ஜூஸாக எடுத்துக்கொண்டாலோ, இல்லை நம்ம மூலிகை தேநீர்ங்கிறது இந்த புதினாவை தயிர், ஸ்மூத்தி, சாலட், சூப் போன்ற பல வடிவங்களில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம புதினாவை டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல யூரிக் ஆசிட் அளவு கண்ட்ரோல்ல இருக்கும். செகண்ட் மேஜிக் ஜூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, லெமன் ஜூஸ், எலுமிச்சை பானம். அதிக யூரிக் ஆசிட் உள்ளவர்களுக்கு கீழ்வாதத்தை தடுக்க எலுமிச்சை சாறு மிகவும் பயன்படுகிறது. எலுமிச்சை சாறு யூரிக் ஆசிட் அளவை சமநிலைப்படுத்த உதவுகிறது. இது உடலை காரத்தன்மை கொண்டதாக மாற்ற உதவுகிறது. இது இரத்தம் மற்றும் பிற திரவங்களின் pH அளவை சிறிது அதிகரிக்கிறது. இதன் காரணமாக யூரிக் ஆசிட் அளவு நம் உடலில் இருந்து வெளியேற தொடங்குகிறது. தினமும் உணவுக்கு முன் 1 டம்ளர் எலுமிச்சை ஜூஸ், அதாவது லெமன் ஜூஸ் நம்ம குடித்து வரலாம். எலுமிச்சை சாறு ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அளவை குறைக்க உதவுகின்றன என்பது பல ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது. இதற்கெல்லாம் அதிகமாக யூரிக் ஆசிட் அளவு இருக்குதோ அவங்க 45 டேஸ்க்கு 45 நாட்கள் டெய்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து, ஃப்ரெஷ் எலுமிச்சை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சு வந்தோம்னா நமக்கு படிப்படியாக இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனையில நம்ம விடுபடலாம். தேர்ட் மேஜிக் ஜூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, வெற்றிலை சாறு. வெற்றிலை யூரிக் ஆசிட் அளவை குறைப்பதில் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. ஒரு ஆராய்ச்சியில வெற்றிலை சாறு கொடுக்கப்பட்ட நபர்களுக்கு யூரிக் ஆசிடின் அளவு 8.09 mg/dl இருந்து 2.02 mg/dl
டெசிலிட்டர் 2.02 mg/dl ஆக குறைந்தது தெரிய வந்துள்ளது. வெற்றிலையில் யுஜினால் என்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதன் காரணமாக அவை யூரிக் ஆசிடை மட்டுமின்றி கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்க உதவுகிறது. நம்ம டெய்லி சாப்பிட்ட பிறகு ஒரு முறையாவது வந்து வெற்றிலையை மென்று சாப்பிட்டு வந்தால் அல்லது அதன் சாறு குடிக்க தொடங்கினால் அது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து நமக்கு வந்து கொடுக்கும், நல்ல ஒரு பயனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அதனுடன் ஒரு முக்கியமான கண்டிஷன், அதனுடன் எந்த வகையான புகையிலை பொருட்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. பீடா போடுறங்கிற இதுல வந்து நம்ம வந்து எந்த விதமான புகையிலையும் வந்து அதுல வந்து சம்பந்தப்படுத்தக்கூடாது. வேண்டுமென்றால் வெற்றிலை, புதினா இலைகளை எலுமிச்சை நீரில் கலந்து அருந்தலாம். அது மிகவும் பலன் தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த விதமான ஹோம் ரெமிடிஸையும் வந்து ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து யூரிக் ஆசிடுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஜூஸை மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து ஹோம் ரெமிடிஸ் எதையுமே ட்ரை பண்ணக்கூடாது. உங்களுடைய மருத்துவருடன் கலந்தாலோசித்து அவருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணணும். any YouTube video is for the information and awareness. அதை வந்து நீங்க வந்து உங்களுடைய மருத்துவர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு ஆலோசனை செஞ்சுட்டு அந்த வீடியோல உள்ள எந்த ஒரு கண்டென்ட்டையும் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேண்டாமா பயன்படுத்தலாமா என்கிறத வந்து முடிவு பண்ணணும். டாக்டர் தான் வந்து அதை வந்து டிசைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும் தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வந்து குரோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Thank you.